ஒரு பையனா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருந்தான் அந்த இடத்துல. என்னாலேயும் அவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் அவன் பார்க்க தான் ஒல்லியாக இருப்பான், பட் பண்ணுற எல்லா வேலையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அன்றைக்கும் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணேன். அந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னால் பார்த்தா லாஸ்ட்டில் நான் கன்சீவாக இருக்கேன். இப்போ வந்து ஒரு சிங்கர் ஆக்சுவலி ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் தான் அவங்க ஒரு மெம்பர் ஆக்சுவலி. சாங்கை பார்த்துட்டு நல்லா பாடுறாங்களே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா பாடுறாங்க, நல்ல வாய்ஸ் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துருந்தேன். ஈவன் நான் அவங்களோட நேம் கூட நான் கேட்கவே இல்லை. அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அவங்கள, ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக என்னோட பேரும் என்னோட இதுவும் கேட்டாங்க. நான் அவங்கள அப்படி திரும்பி பார்த்தேன், எதுக்கு என் பேர் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எதுக்கு என்னோட இன்ஸ்டா ஐடின்னு பார்த்தேன். அப்புறம் கேட்டவுடனே நானும் கொடுத்தேன் இன்ஸ்டா ஐடியா. அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம நைட் டைம் ஃபோன் சும்மா அப்படி எடுத்து யூஸ் பண்ணும்போது குருக்கிட்ட வந்து மெசேஜ், ஹாய் ரீச்டா ஹோம் அப்படின்ட்டுன்னு ஃபஸ்ட்டு இதுதான் கான்வர்சேஷனே. அப்புறம் உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டாங்க. எதுக்கு என் நம்பர்லாம் அப்படின்னா, ஜஸ்ட் சும்மா தான் அப்படின்னாங்க சிம்பிளி. என்னோட நம்பர் அகைன் கேட்டாங்க. அப்போ தான் நான் என் நம்பர் கொடுத்தேன். சடனாக வந்து அவங்க எனக்கு கால் பண்ணாங்க ஆக்சுவலி. எப்படி இருக்கீங்க, நான் குரு அப்படின்னாங்க. பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் கேட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அன்றைக்கி ரொம்ப நாளாக என்னை நல்லா ட்ரீட் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க உங்கள் கேங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கேங் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நானும் உங்கள் கேங்கில் ஒருத்தராக வரணும் அப்படின்னாங்க. அவங்க ஏஜ் வைஸ் ரொம்ப சின்னவங்க. நாங்கள் லைக் எல்லாருமே ஒரே ஈவன் ஏஜில் இருக்கிறவங்க. ஈவன் கேர்ள்ஸாக இருந்தாலும் என்னை டச் பண்ணி பேசினா கூட அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு டவுட்லாம் இருந்துச்சு, ஏன் இந்த பையன் இப்படி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான். பிகாஸ் என்னோட ஏஜும் அவங்களோட ஏஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இஸ் 25 and I'm 30. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், என்னாச்சு சடனாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு அந்த பையன் மேலே. ஸோ அப்போ தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன், எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற, நீ இப்போ வந்தவன், அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அவங்க எல்லோரும் இப்படி பிஹேவ் பண்ணாதப்பா அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ தான் சொன்னாங்க, தெரியல எனக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுறேன் நீ அப்படின்னாங்க. நான் ஒரு 3 days பயங்கரமாக அவாய்ட் பண்ணேன் அந்த பையனை. அவ்வளோ டெக்ஸ்ட்டு, அவ்வளோ கால், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எல்லாத்துலேருந்தும் எல்லா பொண்ணுங்களும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவான். எனக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் தான் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது குரு அப்படின்னா. நீ கல்யாணம் பண்ணணுன்ற நான் வந்து எனக்கு அப்போ வீட்டில் ஃபுல் ஃப்ளட்ஜில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்த சுச்சுவேஷன் அந்த டைம்லலாம். இப்போது இந்த மே டைமில் நான் பேசினா ஓகேவா உங்கள் வீட்டில் அப்படின்னாங்க. அதை நீ வீட்டில் வந்து பேசி ஓகே சொன்னாங்கன்னா எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நான் லவ் மாதிரி எடுத்துகிட்டு போக நான் விரும்பலை. அவன் தைரியமாக அடுத்த ஒரு 1 weekலேயே வீட்டுக்கு வந்தான். எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிடுவீங்களா, ஏஜும் இடிக்குது அண்ட் மோரோவர் காஸ்ட், எடுத்த உடனே ஃபஸ்ட்டு காஸ்ட், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிராமின் அப்படின்றதுனால. இல்லை நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்னை நம்பி நீங்கள் அவளை அனுப்பலாம், கண்டிப்பாக நான் தான் வாழ போகிறது, எனக்கு அந்த இது இருக்குல்ல, நான் ஒரு சிங்கர் எல்லாமே இருக்குது எனக்கு, நான் பார்த்துக்குப்பேன் கண்டிப்பாக யாமினி அப்படின்ட்டு. என்ன நடந்தாலும் நான் இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன், உனக்காக நான் வீட்டை விட்டே வெளியே வருவேன். அந்த பேரண்ட்ஸை கூட சார் தூக்கி போட்டுருவாங்க. அந்த 3 விஷயம் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது. எங்கள் வீட்டில் வந்து நான் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தேன். எனக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸாக வந்துட்டான் வீட்டுக்கு, கால் பண்ணி வெளியே இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கே பயங்கர ஷோக்கு, என்ன சொல்லாமல் கொல்லாமப்பா, வீட்டில் யாரும் இல்லைப்பா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் உனக்கு உடம்பு முடியல, பார்க்க வந்தேன், சர்ப்ரைஸ் பண்ண வந்தேன், நான் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணுவேன்ல உனக்கு, அந்த மாதிரி தான் அப்படின்னா. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கிளம்பு, பார்த்தாலும் என்னையும் தப்பாக நினச்சிப்பாங்க, உன்னையும் தப்பாக நினச்சிப்பாங்க, கல்யாணம் ஆக போதில்லை நீ அதை கூட பிலீவ் பண்ண மாட்டியா. குழந்தை பிறக்கிற அளவுக்கு அந்த நெருக்கம் எதுக்கு இந்த 6-7 months எப்படி? ஆப்வியஸாக ஒரு பையனா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, ஆஃப்டர் மேரேஜ் தான் இது வந்தாலும். ஏன்னா 30 years ஆகுது, இப்போ வரைக்கும் சும்மா தான் இருந்திருக்கேன் நான். அவனை நான் டினை பண்ணேன் அந்த இடத்துல. பட் ஆனால் அவன் கேட்கவே இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருந்தான் அந்த இடத்துல. இது வேணுன்ற அந்த ஃபோர்ஸ்ஃபுல்னஸ் வந்துருச்சு அந்த மைண்டில். என்னாலேயும் அவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் அவன் பார்க்க தான் ஒல்லியாக இருப்பான், பட் பண்ணுற எல்லா வேலையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அன்றைக்கும் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணேன் அந்த விஷயத்தில். ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னால் பார்த்தா லாஸ்ட்டில் நான் கன்சீவாக இருக்கேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி ஓகே ரெஜிஸ்டர் மேரேஜ்னாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம் நாங்கள். பயங்கர ஹோப் கொடுத்தா எனக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. என்னோட வித்தவுட் மை கன்சர்ன் நான் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனேன். அது வித்தவுட் மை கன்சர்ன் அபார்ட்னும் பண்ணி விட்டான் எனக்கு கேட்டதில்ல. பட் எனக்கு ரொம்ப டவுட் இதெல்லாம். அவனோட ஃபோனை ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக பொண்ணுங்க மட்டும்தான், பொண்ணுங்களோட சேட் மட்டும்தான். அந்த இன்ஸ்டா அப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே எப்படி சொல்கிறது, ஒரு சேட்டு, அந்த சேட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்க ஏது இருக்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இதையெல்லாம் கேட்டால் வந்து சந்தேகம். இப்படி தான் அந்த பையன் வந்து அந்த அபோர்ஷன்லேருந்து இந்த கல்யாணத்துலேருந்து எல்லாத்தையும் இப்படி தான் அந்த பையன் வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேரண்ட்ஸோட சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணான் அந்த பையன். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், குரு சும்மா இங்கே வந்துட்டு இந்த சீன் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் வச்சுட்டு இருக்காத, நீ அதான் வந்த, நீ அதான் ஆசைப்பட்ட,
அண்ட் நீயாவே நான் என்னை கன்சீவும் ஆக்குவேன், நீயாவே அபார்ஷன் வரைக்கும் நீ ஆசைப்பட்டது தான் எல்லாமே பண்ணிட்டேன் நீ என் லைஃப்பில், இதுக்கப்புறம்லாம் நான் பொறுமையால் இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கால் பண்ணேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாலும் தொலைச்சி கட்டிடும் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட. சடனாக அவங்க அம்மா ஃபோனை வாங்குறாங்க. ஆக்சுவலி குரு தான் பேசிகிட்டு இருக்காங்க, நான் நினச்சிட்டு இருக்கேன். அவங்க அம்மா ஃபோனை வாங்கிட்டு என்ன என் பையனை போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன மிரட்டிகிட்டு இருக்க அப்படின்னாங்க. எது உங்கள் பையனை நான் மிரட்டுறேனுங்களா, உங்கள் பையன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணேன் என் பையன் அப்படின்னா நான். அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கும் அவனுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது ஒருவர் எங்கள் வீட்டுக்கெலாம் செட்டு வராது அம்மனி, ஃபஸ்ட்டு இதாக தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் அப்படின்னாங்க. இதை என்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் பையனை உட்கார வச்சு என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா அவங்க ஃபேமிலியும் எங்கள் ஃபேமிலியும் 20th அன்னைக்கு அவங்க அப்பாவை வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, எனக்கு இப்போ தாம்மா தெரியும் இந்த வீட்டில் இவ்வளோ நடந்திருக்குன்ட்டு என்கிட்ட இப்படி தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் எல்லோரும் போனோம். அவங்க சைடு போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் இருக்காங்க, எல்லாருமே இருந்தாங்க, அவங்க அக்கா மாமா எல்லாருமே. அப்போ உட்காந்து பேசினப்போ எடுத்தோடனே அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னது இதுதான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பண்ணியிருப்பான்னு எங்களுக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டாரு. எங்கள் அப்பா உடனே கேட்டார், எது உங்கள் பையன் தெரியாமல் பண்ணானா, இத்தனை நாள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக தான் அந்த பையன் வந்ததே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லைன்னா நாங்கள் ஏன் அலோவ் பண்ணியிருக்க போகிறோம், அந்த பையன் அவ்வளோ ஹோப்போட பேசினா, அவ்வளோ நம்பிக்கையோட பேசினா, இத்தனை மாதம் தெரியலையாம அந்த பையனுக்கு, இல்லை அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னாங்க. என் பையனுக்கு ஐக்யூ பவர் இல்லைனாங்க. எது உங்கள் பையனுக்கு ஐக்யூ பவர் இல்லாத பையனா குழந்தைய கொடுப்பாங்கங்க அப்படின்னு கேட்டாங்க. சடனாக பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து, ஐயோ நான் தெரியாமல், என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது ஆகிடப்போகுது அவனுக்கு அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னையும் குருவையும் தனியாக பேச விட்டாங்க. நீங்கள் போய் பேசுங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் எடுக்கிறதா டெசிஷன் இப்போது அப்படின்னாங்க. நீ தப்பான இன்டென்ஷனில் என்கிட்ட வந்தியா, ஃபஸ்ட்டு நான் கேட்குறது தான், அன்றைக்கும் நான் அதை தான் கேட்டேன், நீ தப்பான இன்டென்ஷனில் வந்தியா குரு அப்படின்னு நான் கேட்டேன். நான் அவ்வளோ நேரம் தலையை கீழே போட்ட பையன் டக்குன்னு இப்படி பார்த்தான். சத்தியமாக இல்லையா நீ, நான் அதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கேன், பட் ஆனால் உன் விஷயத்தில் நான் அப்படி இல்லவே இல்லை, ஒரு லைஃபு ஒரு கல்யாணம் எல்லாமே நான் உன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேனே, லவ்னா எப்படி இருக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொன்ன பையன். பட் ஒரு பொண்ணை நீ இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. உங்கள் அம்மாலாம் என்னை பார்க்குற பார்வையும் அந்த கேட்குற கேள்வியும் எவ்வளோ வலிக்குது தெரியுமா, கேஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க குரு அப்படின்னு. நான் என் பக்கத்தில் உட்காரதுக்கு ஹெசிடேட் ஆனாங்கங்க அவங்க, ஏதோ தீண்ட தங்காதவங்க மாதிரி. அப்போது நான் இப்படி உட்காந்துருக்கேன், அவங்க பக்கத்தில் அவங்களோட பொண்ணு சொல்கிறா, தள்ளி உட்காருமா அப்படின்ட்டுன்னு. அப்போ என் வயிற்றுல இருந்த குழந்தை யாரு, அது எஸ்சி தானேங்க, அந்த குழந்தைக்கு கூட கேஸ்ட்டை சொல்லி கொடுக்கணுமா இந்த உலகம். இந்த கன்சீவ் ஆகிற விஷயம் அன்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் அந்த டைமில். ஏன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியில் எவ்வளவோ சேஃப்டியாக என்னெல்லாமோ இது பண்ணியிருக்கலாம். இல்லை, பிகாஸ் பிளான் பண்ணவே இல்லை ரெண்டு பேருமே. பிகாஸ் எனக்கு அந்த இன்டென்ஷனும் கிடையாது. அவன் வரும்போது வீட்டில் யாரும் இல்லைன்ற இன்டென்ஷனும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அங்கேயே தடுத்து நிறுத்தியிருப்போல, வீட்டில் யாருமே இல்லை போயிட்டு வாப்பான்னு மேபி அவனும் வந்திருக்க சான்சஸ் கிடையாது. அவன் சர்ப்ரைஸாக வந்துட்டான் அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் அந்த விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆன உடனே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அந்த பையன்கிட்ட அன்னைக்கு. பிகாஸ் ஒரு ஒரு ஃபாதர் ஆகிட்டோம் அப்படின்றது. ஆனால் அவன்கிட்ட அந்த ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு அந்த ஹாப்பியும் இருக்கும், ஹாப்பி இல்லாத ஒரு ஃபீலும் இருக்கும் தெரியுமா, அதை நான் பார்த்தேன். நான் அப்போ ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆக்சுவலி நாங்கள் ஒரு லேப்லேருந்து வெளியே வந்தப்போ நான் கேட்டேன், என்ன ஆச்சு குரு இப்படி இருக்க அப்படின்னா, இல்லையா நீ கன்சீவாக இருக்க ஃபஸ்ட் டைம், அது எல்லாருக்குமே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உனக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும், எனக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும்ன்ட்டுன்னு. பட் ஆனால் அந்த ஹாப்பியாக என்னால் ஃபுல்லாக எடுத்துக்கவே முடியல, அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னா.